வணக்கம். என்னுடைய பெயர் ஜி செல்வ விநாயகம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் ஸ்ரீ அருணா டிஜிட்டல் பாயிண்ட் என்கின்ற டிஜிட்டல் பிரிண்டிங் ஒர்க் மற்றும் ஸ்டுடியோ நடத்தி வருகின்றேன். தற்பொழுது நான் கோயம்புத்தூரில் அன்னூரில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் சென்டருக்காக வந்திருக்கின்றேன். நான் டைப்ரைட்டிங் தொழிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இந்த தொழிலில் அடிப்படையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். அதில் இப்போது ஒரு வருஷமாக இன்னும் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். அந்த அட்வான்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன டெக்னாலஜிஸ் மக்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எங்களுடைய சென்டரில் கொடுக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குறைந்த விலையில் ஜெராக்ஸ், மாணவர்களுக்காக குறைந்த ஜெராக்ஸில் இருந்து கலர் பிரிண்ட்டு, கலர் ஜெராக்ஸு A3 ப்ளஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஐடி கார்டு, பல வெரைட்டி ஐடி கார்டுகள், அதேமாதிரி ரப்பர் ஸ்டாம்பில் ப்ரீ இங்கு, செல்ஃப் இங்கு, சாதா எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அதுபோல் இப்போ அந்த டெக்னாலஜிலேருந்து மாறி ஸ்மார்ட்டாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டத்துக்கு மாறி இருக்கும். இன்றைக்கி மக்கள் சின்னதாக இருக்கணும், அழகாக இருக்கணும், விலையை பற்றி கவலைப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தக்கவாறு நான் ஆரம்பித்த ஷீல்டு ஒர்க்கு மற்றும் இந்த ரெசின் ஆர்ட்டுக்காக தற்பொழுது இந்த ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சென்டருக்கு வந்திருக்கிற காரணம், அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த பிரிண்டர் மல்டி பர்பஸ், ஒன்றும் இல்லை, பல வேலைகளை இதை வச்சுட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். சாதாரணமாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீலருக்கு, காருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற கடையில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அந்த மிஷின் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதை அதையும் செய்யக்கூடிய மிஷின் தான். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய கற்பனை வளங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எடுத்து தரக்கூடிய ஒரு மிஷினாக இது அமைந்திருக்கிறது. இன்னைக்கு காலையில் இங்கே வந்த பிறகு நல்ல ஒரு இன்முகத்தோடு சார் வரவேற்று இந்த மிஷினை பற்றி டெமோ கொடுத்தாங்க. 2 வெரைட்டியாக சொன்னாங்க. பயன்படுத்தலாம், இல்லைனாக்கா அதுக்குரிய சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம், ரெண்டுமே பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. வியாபார நோக்கத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் சார் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சாஃப்ட்வேர் பின்னாடி பண்ணுங்க, எங்களுக்கு அதில் பயிற்சி எடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து அவருடைய எண்ணங்கள் தன்னை தேடி வரக்கூடிய கஸ்டமரை வளர்த்து விட வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் நானும் வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக சாஃப்ட்வேரையும் அவரிடம் கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இது ஒரு 40 ரூபாய்க்குள்ளே தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வருது. இதை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்கலாம். பல லட்சம் ரூபா பொருளை போட்டு குறைவான சம்பாதிக்கிறதை விட குறைவான முதலீடை போட்டு நிறைவாக உங்களுடைய திறனை பயன்படுத்தி சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் இது முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அட்வான்ஸாக முன்னாடியே சொல்லி இது பண்ணியிருந்தீங்க. புக் பண்ணி நீங்கள் நேராக இது பண்ண முடியல. 2வது தடவை என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வரல சார், இப்போ கரெக்டாக அப்லோட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு என்னுடைய ஆஃபீஸ் வாங்கிட்டு நீங்கள் போய் தொழில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்ததுக்கு என்னுடைய ஆஃபீஸ் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர். இந்த சார் ஆர்டிஸ்ட் ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ 2 பேரும் என்னோடய ஆஃபீஸில் என்னுடைய ஆஃபீஸ்லையும் என்னையும் என்னுடைய தொழிலையும் பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எனக்கு மேலும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்குது. சார் சொன்னாங்க, என்னை பற்றி அந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்பவும் அது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அறிகுறி காட்டுது. இன்னும் நம்ம உற்சாகமாக இருக்கணும், கஸ்டமர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம இதை எடுத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு இது உத்வேகத்தை கொடுக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் காலையிலே 5:30க்கே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சு 6:30க்கு நான் பார்த்துட்டு சார் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்க லொக்கேஷன் கேட்டிருந்தாங்க. அப்போவே ஆர்வமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சார் அந்த தொழிலை அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ கடின உழைப்பு, அந்த நேரம் தவறாமல் இருக்கிறத கரெக்டாக 9 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்துட்டாங்க. ரொம்பவும் அந்த தொழிலை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தொழிலே நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க நம்மளோட ஆஃபீஸ் எனக்கு ஒரு கௌரவமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் ஒரு பேச்சுக்காக நம்ம சொல்லலை, இதை நீங்கள் கால் படுறது அப்படிங்கிறது நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கௌரவமாக நான் பார்க்குறேன்.
அது எனக்கு ஏன்னா நார்மலாக வந்து நம்ம தொழில் பண்ணுறதுக்கு வேற, இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு வேற. அதனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். சூப்பராக பேசுறீங்க சார். செமையாக ரொம்ப